மெஜாரிட்டி கிடைக்கும். 108 இடங்களிலே இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யார் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை அழைத்து முதலமைச்சராக ஆக்க வேண்டும். மெஜாரிட்டி அது சட்டமன்றத்திலே சபாநாயகர் முன்னிலையிலே அதை நிறைவேற்ற வேண்டியது, அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற வேண்டியது சட்டமன்றம். அதற்கும் கவர்னருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஒரு 8 நாள், இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. நண்பர்களே, அதிர்ச்சியான செய்தியை சொல்லுகிறேன். 4ஆம் தேதி ரிசல்ட், 5ஆம் தேதி சென்னையில அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமா? அதிமுகவும் திமுகவும் சேர்த்து ஆட்சி அமைக்கலாமா? இது ஒரு பக்கம் வேகமான வேலை. இன்னொரு பக்கத்துல அமித்ஷா டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு கவர்னரிடம் சொல்லுகிறார், ஆட்சி அமைக்க விடாதே, நாளை கடத்து தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி. கவர்னர் ஆட்சி என்றால் ஜனாதிபதி ஆட்சி. ஜனாதிபதி ஆட்சி என்று சொன்னால் அமித்ஷாவினுடைய ஆட்சி. நான் அன்புக்குரிய நம்முடைய பழைய சகோதரர்களை சொல்லிக் கொள்வேன், தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி வந்திருந்தால், அமித்ஷாவினுடைய ஆட்சி வந்திருந்தால், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் 18 பேர்கள் சிறையிலே இன்றைக்கு கம்பியிட்டு இருப்பார்கள். ஒரு உருவம், ஒரு மனிதர், நம்முடைய தலைவர் காமராஜ், உங்களுக்கு என்னையா இந்த வம்பு என்று கேட்பாம் அல்லவா? அவனுக்காக தலைவர் காமராஜ், காமராஜ் தான் எல்லாத்துக்கும் வழிகார். தலைவர் காமராஜ் 67 விருதுநகர் தொகுதியில சீனிவாசன் என்று சொல்லுகின்ற ஒரு மாணவனால் தோற்கடிக்கப்படுகிறார். எல்லாரும் திருமலைக்குள்ளே ரோட்டில் போய் காங்கிரஸ் தோற்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. நாடு முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்கள் 8 திருமலை பிள்ளை ரோட்டில் போய் கதறுகிறார், ஐயா தலைவா. நம்ம தலைவர் அவர் சிரிச்சுக்கிட்டே வெளியே, ஏண்டா பைத்தியார போயிடா, ஏண்டா எதுக்கு அழறிய, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பத்தியா. இந்தியாவினுடைய 3 பிரதமர்களை உருவாக்கிய சக்தி படைத்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் காமராஜ் விருதுநகரிலே தோற்றதற்கு பிறகு அவர் சொன்னார், நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? நம்ம தலைவர் நேருவினுடைய கொள்கை இன்னைக்கு தான் வெற்றி பெற்றது.